சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உனது துயரங்களை நான் படிப்படியாக குறைத்து உன்னை பெரும் செல்வ சீமானாக்குவேன். செய்த பாவங்களிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன். நீ கலங்காதே, உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன். என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன். மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டு இருக்கிறது. உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை எழ வைப்பேன். உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன். நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும்? மற்றவர்களுக்கு நல்ல எண்ணத்தோடு நீ நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோரும் சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் உன்னை சுற்றியுள்ளவர்கள்தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள். தவறு செய்பவர்கள் அவர்கள். ஆனால் கெட்ட பெயரோ உனக்கு வந்து சேருகிறது என்று நீ வருந்துகிறாய். வருந்தாதே என் தங்கமே. சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது. ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும் அவர்களின் செயல்கள், அதே நாளை தவறாக தெரியும். அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரியென்று கூறவில்லை. இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அதை மனதில் நினைத்து கொண்டு செயல்களை செய்வதால் மற்றவர்களுக்கு அந்த செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகிறது. சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மோசமானவர்கள். இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாட்சியும் அவரவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கிறது. அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும். உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல்புரிபவர்களுக்கான வினை பெரிது. தாமதமானாலும் அவர்கள் நிச்சயம் அதற்குரிய பலன்களை அனுபவிப்பார்கள். இது உனக்கும் பொருந்தும். அதனால் எதை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படு. எதை கொட்டினாலும் அள்ளி விடலாம். வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது. அதை திரும்ப பெறவும் முடியாது. ஒரு வார்த்தையை நீ உபயோகப்படுத்துவதற்கு முன் அந்த இடத்தில் நீ உன்னை வைத்துப்பார். அப்போது நீ யாரையும் மனதளவில் கூட புண்படுத்த நினைக்க மாட்டாய். என் பக்தர்களின் மனதில் நான் குடியேறிவிட்டால் அவர்கள் என் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். உன் சாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?